ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் அங்கே எல்லாம் ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கா? இங்கேயும் ஓப்பன் ஆயிருக்கு ஜூன் 2க்கு. அப்போ இப்போ வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு. அப்போது கொஞ்சம் பிஸியாக போகுது. பிஸினா இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுனால காலையில் கொஞ்சம் ஒரு பிஸி இருக்கும். அதே தான். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக சீக்கிரம் வீட்டு வேலையெல்லாம் முடியும். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இல்லை அவங்க வீட்டில் இருக்குன்னா எப்போவுமே அதை எடுத்து இது எடுத்தது எப்போவுமே ஒரு வேலையெல்லாம் சீக்கிரமாக கழியாது. இப்போ வந்து அவங்க ஸ்கூலுக்கு போனதுனால அவங்க போகிறதுக்குள்ளேயே எல்லாமே மத்தியானத்துக்குள்ள சாப்பாடு எல்லாமே ஆயிடும்ல. அதனால் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் முன்னாடியே ஃப்ரீ ஆகலாம். அப்புறம் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி கிளாஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஈவினிங் வந்து 1 ஹவர் முன்னாடியே ஸ்கூல்லேருந்து விட்டுடும். அப்போது போன வருஷம் வரைக்கும் வந்து ஒரு 9 to 4 வரைக்கும் தான் கிளாஸு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து 8:15 தொட்டு 3:15 வரைக்கும் ஆயிடுச்சு. அப்போ இப்போது போன வருஷம் எல்லாம் குழந்தைங்க ஒரு 8:45 தான் இங்கே வண்டி வரும். அது அப்புறம் வந்து 4:30க்கு தான் குழந்தைங்க வீட்டுக்கு வரும். ஆனால் இப்போ வந்து 8 மணிக்கே போயிடுவாங்க. 8 மணிக்கே வண்டி வந்துடும். அதே மாதிரி 3:30க்கு வந்து குழந்தைங்க வந்துடும். அப்போது இங்கே வந்து ஜூன் 3rd இல்லை, ஜூன் 2க்கே ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போது நாங்கள் போய் ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். ஈவினிங் வந்து வண்டியில் வருவாங்க. ஆட்டோவில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி போகுது விசேஷங்கள் எல்லாம். உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? உங்களோட நாட்டில் எல்லாம் ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கா? அப்போ நானும் ரொம்ப நாளாச்சு vlog எல்லாம் போட்டு எங்களோட விசேஷங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இன்றைக்கி vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு இத்தனை நேரம் வரைக்கும் ரொம்ப என்னன்னே தெரியல, ரொம்ப டயர்டாயிட்டு படுத்துகிட்டே தான் இருந்தேன். ரொம்ப என்னன்னே தெரியலை, ரொம்ப ரொம்ப டயர்டாகுது. குழந்தைங்களுக்கு கிளாஸு ஸ்டார்ட் பண்ணினா அன்னைக்கு பரவாயில்ல. நேற்றுக்கு வந்து என்னன்னே தெரியல, காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப புறமெல்லாம் பேக்கெல்லாம் ரொம்ப வலி. அப்போது மண்டே வந்து எனக்கு டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு. அப்போ டான்ஸ் கிளாஸுக்கு எல்லாம் போய் நல்லா, ஆனால் எப்போவுமே நான் செய்கிறது தான், புதுசாக ஒன்றுமே செய்யலை. இன்னும் என்னன்னு தெரியல. அப்போது நேற்றுக்கு காலையில் எந்திரிச்சப்போ என்னன்னே தெரியலை, அவ்வளோ இந்த கழுத்துக்கு பின்னாடி வந்து கழுத்து அப்புறம் புறம் நல்லா வலி. அப்போ நான் நினச்சிட்டேன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருந்தாலும் பண்ணியதுனால ஆகும்னு நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன். அப்போ வீடியோவும் நமக்கு எடுக்கணும்ல. வையான்னு சொல்லிட்டு உடம்பு முடியலைன்னு சொல்லிட்டு கடந்துருச்சுன்னா நம்மளுக்கு வீடியோ எடுக்க முடியாதுல்ல. அதனால சரி, நான் கொஞ்ச நேரம் நான் படுக்கிறேன் சொல்லிட்டு உன்னியாட்டங்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ நான் வந்து குழந்தைங்களுக்கு வேகம் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ஆக்கி வச்சு கொடுத்து அனுப்பிட்டு அவங்க ஒரு 8 மணிக்கு போயிட்டாங்க. 8 மணிக்கு போனதுக்கப்புறம் நான் அப்படியே ஒரு இந்த ஃபீவருக்கு மருந்து வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன். ஒரு 12 மணி வரைக்கும் படுத்துட்டேன். எனக்கு என்னென்னே தெரியல, காய்ச்சல் வர்ற மாதிரி ஒரு உடம்பு சரியில்லாமல் வருது, ஆனால் காய்ச்சல் இல்லை அந்த மாதிரி. அப்புறம் ஒரு மத்தியானம் பார்த்துட்டேன்னா என் அப்பா வந்துட்டேன் திடீர்னு. அவங்க ஒரு இது கொண்டுறதுக்காக, எனக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக அவங்க வந்தாங்க. என்னோட அப்பா வந்துட்டு எனக்கு முடியலை, அவங்ககிட்ட பேசுறதுக்கே முடியலை. அந்த மாதிரி எனக்கு சில டைம்லலாம் எனக்கு வந்து பிபி லோ ஆகிடும். அப்போது எனக்கு அது அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்ணியிருந்தது. ஏன்னா ரொம்ப டயர்டு, தலை சுற்றுற மாதிரி, அதே மாதிரி இப்படி நடக்கும்போதெல்லாம் ஒரு கிதப்பின என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி வருது. அப்புறம் வாந்தி வருது, வாந்தி வர்ற மாதிரி இல்லை, வாந்தி எடுக்கலை, ஆனால் வாந்தி வர்ற மாதிரி ஒரு ஃபீலு.
ரொம்ப டயர்டு, எனக்கு நெஞ்செல்லாம் அங்கே படபடப்படான்னு அப்படி அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டேன். எனக்கு அப்போ வந்துட்டு எனக்கு பேசுறதுக்கு முடியலை. எனக்கு ஃபுட்டு நான் வந்து காலையில் குழந்தைங்களுக்கு டிஃபன் தான் கொடுத்து விட்டுட்டேன். சரி மத்தியானம் ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு அதுவே முடியலை. அப்புறம் வந்து உன்னியாட்டம் போய் கொஞ்சம் வெளியில் போய் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு தான் அப்பாவுக்கெல்லாம் சாப்பிட்டு அப்பாவும் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டேன். அவ்வளோ முடியாமல் கிடந்துருச்சு. அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. அப்போது நான் வேகம் போய் குளித்து கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து எந்திரிச்சப்போழும் இதே மாதிரி ரொம்ப டயர்டாயிருக்கேன். அப்புறம் வந்து ஈவினிங் எல்லாம் ஒன்று குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜஸ்ட் ஒன்று ஒரு ரவுண்டு காரில் போயிட்டு வந்தப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் ஈவினிங் ஆகிப்போ ரொம்ப ரொம்ப டயர்டு, எனக்கு படுக்கணும்னு தோணிகிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீலு. சரின்னு சொல்லி அப்படியே படுத்து தூங்கிட்டேன். இன்றைக்கி காலையில் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் எந்திரிச்சப்போதும் எனக்கு நிற்க எல்லாம் முடியலை, அந்த மாதிரி ஒரு டயர்டு. அப்புறம் வந்து சரி வேகம் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி டிஃபன் எல்லாம் சோறு வேகம் ரைஸ் வந்து குக்கரில் வேக வச்சு கொள்ளு இருக்கும்ல, கொள்ளு வந்து வேக வச்சு அதுவும் பொரியல் பண்ணிவிட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதே மாதிரி போய் படுத்துட்டேன். ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். அப்போ தான் எனக்கு சில டைமில் பிபி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான் எனக்கு வந்தேன் அன்னைக்கு. இதே மாதிரி நெஞ்செல்லாம் படப்படான்னு அடிச்சு. நான் வந்து முன்னாடி ஒரு ദിവസം இதே மாதிரி ஜிம்முக்கு போகிறதுக்காக நான் கிளம்பிட்டேன், ரெடி ஆகிட்டேன். அப்போவே எனக்கு என்னமோ தெரியலை, ஒரு நமக்கு ஒரு முடியாமல் ஒரு இது இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல நான் போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் உன்னியாட்டம் சொல்லிட்டேன், நீ போக வேண்டாம், உனக்கு என்னமோ வையாத்த மாதிரி இருக்குது, நீ போக வேண்டான்னு சொன்னேன். சரி எதுவாக இருந்தாலும் போட்டேன்னு சொல்லிவிட்டு நான் வண்டியில் ஏறி பகுதி எத்தி அப்போ சரி எதுவாக இருந்தாலும் நீ போக வேண்டாம், போய் ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி ப்ளட் டெஸ்ட் எடுக்க போகிறப்போ அவங்க வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும். அப்போ அவங்க வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட பேசிட்டு, அப்போ எனக்கு என்னன்னே தெரியலை, ரொம்ப நெஞ்செல்லாம் படப்படா அந்த மாதிரி இது இருக்குது. அப்போது அவங்ககிட்ட நான் சொன்னேன், என்னென்னே எனக்கு தெரியலை, ரொம்ப முடியாமல் போகுது, இசிஜி எல்லாம் எடுத்து பாருங்க, என்னென்னே தெரியாது, அந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சங்கடமாக பேசிட்டேன். அப்போ அவங்க வேகம் பிபி வந்து செக் பண்ணிட்டேன். அப்போ பிபி வந்து செக் பண்ணப்போ, ஐயோ நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு கொஞ்சம் பிபி கொஞ்சம் லோ ஆனதா, கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டுட்டு நாரங்க வெள்ளமൊക്കെ குடிங்க, லெமன் எல்லாம் போட்டு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு இதுதான் எனக்கு இப்போவும் வந்துருச்சு. இப்போ நேற்றுக்கு அப்போ அது நான் ஞாபகத்துக்கு இப்போ தான் ஒரு மத்தியானத்துக்கு எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. அப்போ சரின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைங்களோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்குல்ல, அதில் வந்து நமக்கு பிபி செக் பண்ணல. அது கரெக்டாக இல்லையான்னு எல்லாம் தெரியாது, இருந்தாலும் நான் அது செக் பண்ணி பார்த்தப்போ வந்துட்டு பிபி வந்து ஒரு 58-60 அந்த மாதிரி காமிச்சிருச்சு. அப்போ தான் எனக்கு இந்த பிபியாக இருக்குமோ அந்த மாதிரி. அப்போது உன்னியாட்டம் சொன்னப்போ உன்னியாட்டம் வேகம் லெமனும் உப்பும் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு வந்து குடிச்சிட்டேன். அப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன், கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு இப்போ தான் எந்திரிச்சிட்டு ஓகே என்ன மாதிரி எந்திரிச்சிட்டு இப்போ சரி விலாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே குழந்தைங்க வந்தாங்க ஸ்கூல் விட்டுட்டு. குழந்தைங்க வந்துட்டு அவங்களுக்கு பாலும் உப்புமாவெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் உன்னியாட்டம் தானே எல்லாமே செட்டு பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து அவங்க டியூஷனுக்கு போயிருக்காங்க. அப்போது இதுதான் எங்களோட ஸ்கூல் ஓப்பன் ஆயதிൻ്റെ விசேஷங்கள் எல்லாம். எங்களுக்கு வந்து இப்போ அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து காலையில் கொஞ்சம் மழை இருந்துச்சு, நேற்றுக்கு இருந்துச்சு. ஒரு 3 டேஸுக்கு முன்னாடி ஒரு வாரம் ரொம்ப மழைன்னா அவ்வளோ மழை. துணியெல்லாம் காய போட்டுட்டு ஒன்றுமே வெடித்து கிடைக்கவே இல்லை, அந்த மாதிரி மழை பெய்ஞ்சிட்டே இருந்துருச்சு. ஸ்கூலுக்கு நார்மலாக வந்து ஒரு ஸ்கூலு ஜூனில் தான் மழை பெய்யும். இப்போது மெயிலெல்லாம் மழை இருந்தாலும்
வந்து அவ்வளோ ஸ்டாப்பு நிறுத்தாமல் பெய்யும்ல அந்த மாதிரி மழை கொட்டிகிட்டே இருந்துச்சு இந்த வாட்டி. ஆனால் முன்னாடியெல்லாம் மழை பெய்தாலும் ஒரு ஒரு கொஞ்ச நேரம் பெய்யும் அப்படியே போயிடும் அந்த மாதிரி. ஆனால் இந்த ஒரு வாரம் மழையோடு மழை. எங்களுக்கு வீட்டுக்கு புறமே இறங்குறதுக்கே முடியலை, அந்த மாதிரி மழை கொட்டிகிட்டே இருந்துருச்சு. ஸ்கூலுக்கு வேண்ட இந்த பேகு, டிஃபன் பாக்ஸு, கொடை இதெல்லாமே வாங்கிறதுக்காக நாங்கள் அந்த மழையிலேயே நனைஞ்சு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து எங்களோட வீட்டில் என்னோட வீட்டில் கோயில் திருவிழா மே 25க்கு. ஐயோ, திருவிழாவுக்கு நாங்கள் இங்கேருந்து போயிட்டோம். அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி குழந்தைங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் அன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு நினச்சி போயிட்டேன். ஆனால் எங்களுக்கு திருவிழாவுக்கு போகிறதுக்கே முடியலை, கோயிலுக்கு பக்கத்திலே போக முடியலை, அந்த மாதிரி மழைனா அவ்வளோ மழை அடிச்சுட்டே இருக்குது. அப்போ என்னோட சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி மழை பெய்ததே இல்லை. எனக்கு என்னோட ஞாபகத்தில் இந்த மாதிரி மழை திருவிழாவுக்கு பெய்ததில்லை. ஆனால் பெய்யும், கொஞ்ச நேரம் பெய்யும். ஆனால் அந்த ஒரு டைம் இருக்கும்ல, இந்த வெடிக்கட்டு, யானையை கொண்டு எழுந்தள்ளிப்பு அதொക്കെ இருக்கும்போது அந்த டைம்லெல்லாம் மழை இருக்காது. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப மழைனா அவ்வளோ கொட்டுது அந்த மாதிரி. அப்போது இப்போ வந்துட்டு பரவாயில்ல. இப்போ ஒரு ஸ்கூல் திறந்ததுலேருந்து அவ்வளோ மழை இல்லை. ஸ்கூல் திறந்த அன்னைக்கு காலையில் ரொம்ப நல்ல மழை பெஞ்சிட்டு, அப்புறம் நேற்றுக்கும் பெய்துட்டேன். இன்றைக்கும் சின்னதாக காலையில் பெய்திருக்கேன். அப்புறம் பரவாயில்ல. இப்போது ஈவினிங் எல்லாம் ரொம்ப வெயில் தான் அடிச்சிட்ருக்கு. துணிகளெல்லாம் சீக்கிரமாக, கொஞ்சம் வெயில் அடித்தாலே நமக்கு துணி அங்கிட்டு நல்லா வெடித்து கிடைக்கும்ல, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது எப்போவுமே வீடியோ போடணும், தமிழ் விலாகு போடணும்னு நினச்சிட்டே தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு டைமு கிடைக்காததுனால போடாமல் இருக்கேன். நான் ட்ரை பண்ணுறேன், ஒரு வீக்லி ஒரு 3 வீடியோ எல்லாம் 3 விலாக்ஸை போடணும்னு நினச்சிட்ருக்கேன். ரொம்ப ஆசையாக தான் இருக்குது, இதை போடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.